ஹலோ கைஸ், குட் மார்னிங். தங்கச்சி கல்யாணம் சூப்பராக பேஷாக முடிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன, பேக் டு ரொட்டீன். அம்மாவும் அப்பாவும் சென்னைக்கு போயிருக்காங்க அவளை செட்டில் பண்ண. பேர் தான் அவள் கூட போனது, ஆனால் மனசு ஃபுல்லாக என்கிட்ட தான். எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் ஜாப் இன்டேக் ஆஃப் நட்ஸ். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிலாக்ஸ் ஆகிறதுக்குள்ளே பாஸ்கிட்ட இருந்து கால். ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஃபோட்டோகிராஃபர் சாஃப்ட் காப்பியில் தராங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ சர்வீஸை புக் பண்ணாங்க. சரி, போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். சண்டே வாச்சே, நான்வெஜ் இல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மீன் வாங்க போனோம். எனக்கு வந்துட்டு ஃபிஷ்ஷில் வந்துட்டு அவ்வளோ நாலேஜ் கிடையாது. ஸோ நெத்திலையும் மத்தி தான் சேஃப் சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு வர வழியில் வாங்கிட்டோம். எனக்கு குக்கிங்லேயோ அதோட ஷாப்பிங்ஸ்லேயுமே வந்துட்டு எதுவுமே நாலேஜ் இல்லை. ஸோ என் தங்கச்சி வந்துட்டு A to Z சூப்பராக பண்ணுவாள். அவகிட்ட கேட்டு கேட்டு தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த உடனே வந்துட்டு பாத்திரம் தேய்க்கிறது, அதுக்கப்புறம் துணி துவைக்கிறது எல்லாம் வந்துட்டு ஒலிம்பிக் கோல்டும் வேர்ல்டு ரெக்கார்டும் எனக்கு கொடுக்கலாம். மற்றபடி வேறு எந்த வேலையும் எனக்கு பிடிக்காதுங்க. உங்களுக்கு அந்த மாதிரி எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலி சாப்பாடும் ரெடி. நெத்திலி ஃப்ரை, மத்தி ஃப்ரை, ரசம், ரைஸ், ஒரே சூப்பர் காம்பினேஷன். எனக்கு நானே கிளாப்ஸ் அடித்து வெரி குட் லாவி நான் செல்ஃப் அப்ரிசியேஷன் கொடுத்துட்றேன். அந்த செஷன் முடியறதுக்குள்ளே டைம் பார்த்தா 2. தங்கச்சிக்கு வந்துட்டு கோயம்புத்தூர் பஸ்ஸு 2:30 புக் பண்ணியிருந்தது. இந்த லேட்டாக போகிறது வர்றது மட்டும் இன்ன வரைக்கும் சேஞ்ச் ஆகலை. இன்னும் அப்கமிங் டேஸில் அதை சேஞ்ச் பண்ணிக்கணும்னு யோசிச்சு வச்சுருக்கேன். அவளை விட்டுட்டு ரிட்டன் வீட்டுக்கும் வந்தாச்சு. Okay guys, that's it. See you in the next vlog. Bye bye.